ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 1987 ரஜினி கமல் கேப்டன் படங்களில் அதிக வசூல் செய்து வெற்றி பெற்ற நம்பர் 1 ஹீரோ யார் அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா என்னோட தாழ்மையான வேண்டுகோள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க. நம்ம ஆல்ரெடி வந்து 1987 அதிக வசூல் செய்த டாப் 25 திரைப்படம் வந்து போட்டிருக்கோம். பட் இது கொஞ்சம் ஸ்பெஷலு. மொத்தமாகவே வந்து நம்ம மூன்று திரைப்படங்கள் மட்டுமே வந்து சொல்ல போகிறோம். ஸோ அந்த திரைப்படங்களில் ஜெயிச்சது யார், நம்பர் 1 ஹீரோ யார் அந்த 87 அப்படின்றது வந்து பார்த்தலாம். ஸோ இந்த 3 திரைப்படங்களில் கடைசியாக மூன்றாவதாக பார்க்க போகிற திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த உழவன் மகன் திரைப்படம் தான். ஸோ உழவன் மகன் திரைப்படம் வந்து 1987 தீபாவளி அன்னைக்கு இந்த திரைப்படம் வந்து வெளியாச்சு. இந்த திரைப்படத்தை இயக்குனது அரவிந்த் ராஜ் அவர்கள். ஸோ அரவிந்த் ராஜ் அவர்கள் ஆல்ரெடியே வந்து ஊமை விழிகள் அப்படின்னு கேப்டன் அவர்களை வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் வந்து கொடுத்தாரு. அதன் பிறகு இரண்டாவதாக இந்த உழவன் மகன் திரைப்படம் வந்து இந்த திரைப்படத்தை இயக்குனார். இந்த திரைப்படம் தீபாவளி அன்னைக்கு வெளியாகி ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைச்சது. உழவன் மகன் திரைப்படத்துக்கு மனோஜ் ஜான் அவர்கள் வந்து இசை. ஸோ இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் வந்து மாஸ் காட்டிருப்பாரு. ஸோ ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ராதிகா ஜோடி, இன்னொரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ராதா ஜோடி மற்றும் ராதா ரவி உட்பட பல பேர் வந்து திரைப்படத்தில் வந்து இணைந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ உழவன் மகன் திரைப்படம் பொறுத்தவரை வசூல் ரீதியாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு கண்டிப்பாக தெரியும். பட் இருந்தாலும் இதுக்கு மேலே டாப் 2 அதேமாரி டாப் 1 சொல்கிற திரைப்படங்கள் வந்து உழவன் மகனை விட பல மடங்கு வந்து வசூல் ரீதியாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். இதை வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டே ஆகணும். அதே போல் தயாரிப்பு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல போகிற அந்த மேலே அந்த டாப் 2 டாப் 1 திரைப்படங்களை விட உழவன் மகன் திரைப்படத்துக்கு தயாரிப்பு செலவு ரொம்ப வந்து கம்மி தான். ஸோ ஒரு சில லட்சங்களில் தயாராகி உருவான இந்த உழவன் மகன் திரைப்படம் 6.25 கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. 6.75 crore மேலே. ஸோ உண்மையிலே அந்த 1987 ஒரு வேற லெவல் ஒரு சம்பவம் பண்ணிச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் உழவன் மகன் திரைப்படம். அதேமாரி நாட்கள் வயசும் 50 நாட்கள்லாம் அசால்ட்டாக வந்து ஓடிச்சு. பல திரையரங்களை வந்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகளை வந்து ஓடிச்சு 1987 தீபாவளி அன்னைக்கு வெளியாகி. ஸோ இந்த தீபாவளி அன்னைக்கு உழவன் மகனை விட இன்னும் 2 திரைப்படம் வந்து வந்துச்சு. அதே போல் இன்னமும் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க உழவன் மகன் திரைப்படம் தான் நம்பர் 1, அதுக்கு பிறகு தான் வந்து எல்லா படமும் வந்து வரும் அப்படின்ட்டு. அந்த மாரி ஒரு செம்ம போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா மாபெரும் வெற்றியை வந்து அடைஞ்சது இந்த உழவன் மகன் திரைப்படம். பட் இருந்தாலும் தயாரிப்பு செலவை கம்பேர் பண்ணும்போது வேற லெவலில் வந்து தியேட்டர் ஓனர்ஸ், ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்து அதிக லாபத்தை வந்து கொடுத்ததுன்னா அது கண்டிப்பாக வந்து உழவன் மகன் திரைப்படத்தை கண்டிப்பாக வந்து சொல்லலாம் தாராளமாக. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக ஒரு வேட்டை வந்து ஆயிடுச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். வசூல் ரீதியாகவும் சரி, நாட்கள் வயசும் சரி. ஸோ அதனால தான் உழவன் மகன் திரைப்படத்தை நம்ம மூன்றாவதாக வந்து சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இதை ஏற்றிப்பீங்க அப்படின்னு நான் வந்து கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ ஓகே, இந்த லிஸ்ட்டில் அடுத்தபடியாக இரண்டாவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த நாயகன். ஸோ நாயகன் திரைப்படமும் 1987 தீபாவளியை முன்னிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வந்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு அப்படின்னு கேட்டிங்கன்னா உழவன் மகனை விட ட்ரிபிள் மடங்கு அதிகம் அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு கோடி கிட்ட தயாரிப்பு செலவு வந்து போட்டிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஹை பட்ஜெட் மூவி தான். அதேமாரி ப்ராஃபிட்டபிள், நல்ல ஒரு லாபகரமான ஒரு திரைப்படம் அப்படின்ற ஒரு பேர் வந்து வாங்கிச்சு நாயகன் திரைப்படம். இளையராஜா அவர்களோட இசை, அதாவது ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அவர் வந்து 400வது இசையமைத்த திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாயகன் திரைப்படம் தான். அவரோட இசையில் 400வதா இந்த திரைப்படம் தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் வேற லெவலில் ஒரு கேங்ஸ்டர் சம்பவம் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி கேங்ஸ்டர் கமர்ஷியல் மூவி தான் இந்த நாயகன் திரைப்படம். ஸோ நாயகன் திரைப்படம் வந்து 200 நாட்களுக்கு மேலே ஓடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த திரைப்படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு அதிகப்படியாக ஒரு கோடி கிட்ட வந்து இருக்கும். அந்த டைம்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு ஹை பட்ஜெட் மூவி தான் நாயகன். அதேமாரி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் அதிகப்படியாக 7 கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. அபவ் 7 crore மேலே கலெக்ஷன் பெற்று இப்போ சொன்ன திரைப்படங்களில் நம்பர் 2 அப்படின்ற ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்கு அதிக வசதி திரைப்படங்களில் நாயகன் திரைப்படம். நாயகன் திரைப்படம் 38 வருஷத்துக்கு மேலே ஆகியும் இப்போவும் இந்த திரைப்படத்துக்கு ஒரு வேற லெவலில் ஒரு ஹைப் இருக்குது. ஸோ இப்போ கூட இந்த திரைப்படம் வந்து ரீரிலீஸ் பண்ணால் வேற லெவலில் வந்து சம்பவம் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து கலெக்ஷன் பெறும். ஸோ இப்போ ரீசெண்டாக கேப்டன் பிரபாகரன் 1991 வெளியான திரைப்படம் வந்து சக்கப்போடு போட்டு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி கலெக்ஷன் வந்து பெற்ற மாரி நாயகன் திரைப்படமும் இப்பயும் ரீரிலீஸ் பண்ணால் வேற லெவலில் வந்து சம்பவம் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இப்போ 2K ஜென்ரேஷன் வரைக்கும் நிறைய பேருக்கு பிடித்த ஒன் ஆஃப் தி ஒரு ஃபேவரட் மூவி கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படம்னா கண்டிப்பாக நாயகன் திரைப்படத்தை வந்து சொல்லுவாங்க. அதேமாரி பெரிய பெரிய நடிகர்கள், ஹீரோக்கள், இயக்குநர்கள்லாம் நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மூவியாக வந்து நாயகன் திரைப்படம் வந்து அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் எத்தனையோ மேடையில் எத்தனையோ ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க நாயகன் திரைப்படம் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், என்னோட ஃபேவரட் மூவி அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வேற லெவல் சம்பவம் பண்ண ஒரு திரைப்படம் தான் நாயகன் 1987 தீபாவளி அன்னைக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் வேட்டை வந்து ஆகியிருக்கு. பட் இருந்தாலும் நம்ம முன்னாடி சொன்ன மாரி தான் உழவன் மகன் திரைப்படத்தோட தயாரிப்பு
செலவை கம்பேர் பண்ணும்போது வேறு லெவல் சம்பவம் பண்ணிச்சு உழவன் மகன் தயாரிப்பு செலவை கம்பேர் பண்ணும்போது. பட் நாயகன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட அதோட தயாரிப்பு செலவை கம்பேர் பண்ணும்போது பிளாக் பஸ்டர் ஹிட் தான். பட் ஒரு படி மேலே வந்து ஆகியிருக்கணும். பட் இருந்தாலும் நாயகன் ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட். அண்ட் அடுத்தபடி நம்பர் 1ல் பார்க்க போகிற திரைப்படம் மனிதன். ஸோ மனிதன் திரைப்படம் தான் 1987 அதிக வசூல் செய்த நம்பர் 1 திரைப்படம் அப்படின்ற ஒரு பேர் வந்து வாங்கியிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடியே வந்து டாப் 25லையும் வந்து இதுதான் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதே வீடியோவே வந்து ஸோ மூன்று திரைப்படங்கள் வந்து சுருக்கமாக சொல்லணும் அப்படிங்காக தான் இது ஸ்பெஷலாக வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ரஜினி, கமல், கேப்டன் இந்த 1987 இந்த 3 திரைப்படமே போட்டி போட்டு தீபாவளி தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த போட்டியில் இந்த 3 திரைப்படமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் மெகா வெற்றி தான். வசூல் ரீதியாகவும் சரி, அதேமாரி நாட்கள் வயசும் சரி, 3மே சில்வர் ஜூபிள் ஹிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து உழவன் மகன் வந்து ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் சில்வர் ஜூபிள் ஹிட் தான். பட் வந்து ஸோ போஸ்டர் வந்து கிடைக்கல. ஸோ மனிதன் திரைப்படத்தை சொல்லவே தேவையில்ல. நம்ம முத்துராமன் அவர்கள் எஸ்பி முத்துராமன் அவர்கள் டைரக்ஷனில், சந்திரபோஸ் அவர்கள் இசையில், ஏவிஎம் அவர்கள் தயாரித்த மனிதன் ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் இணைந்து ரூபினி, ரகுவரன் உட்பட பல பேர் நடித்து வேற லெவலில் வந்து சம்பவம் பண்ண திரைப்படம் தான் பட்டி தொட்டி சிட்டி எல்லாம். ஸோ இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு செலவுலாம் வந்து நாயகனை விட கொஞ்சம் கம்மி தான் தயாரிப்பு செலவு. பட் வசூல் ரீதியாக நாயகனை விட அதிகம். அப்போ பார்த்துவோங்க, கிட்டத்தட்ட ஒரு 7.5 கோடி கிட்ட இந்த திரைப்படம் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. அபவ் 7.5 crore மேலே. ஸோ உண்மையிலேயே தியேட்டர் ஓனர், டிஸ்ட்ரிபியூட்டர், அதேமாதிரி ப்ரொடியூசர் எல்லாத்துக்கும் வந்து வாரி குவிச்சது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் வசூலை நம்ம மனிதன் திரைப்படம். ஸோ மனிதன் மட்டும் இல்லை, உழவன் மகனும் சரி, அதேமாரி ஸோ நாயகனும் சரி. பட் இந்த 3ல் நம்பர் 1 தான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக மனிதன் திரைப்படம் தான். ஸோ ஜெயித்து நம்பர் 1 ஹீரோ, ஜெயித்து நம்பர் 1 திரைப்படம் தான் மனிதன் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ஸோ இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து கமல் அவர்கள் வருவார். அண்ட் அடுத்தபடியாக 3ஆவதாக நம்ம கேப்டன் அவர்கள் வருவார். ஸோ இதான் வந்து உண்மை. இந்த 3 திரைப்படங்களில் உங்களோட ஃபேவரட் திரைப்படம் எது? ஸோ நீங்கள் எதுக்கு ஓட்டு போடுவீங்க? நம்பர் 1 எது, நம்பர் 2 எது, நம்பர் 3 எது அப்படின்றத ஜஸ்ட் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுறங்க. ஸோ இந்த 3 திரைப்படங்களை தவிர்த்து அதே தீபாவளிக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இன்னொரு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அதுதான் சட்டம் ஒரு விளையாட்டு. எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் திரைப்படத்தை வந்து இயக்கியிருந்தாங்க. திரைப்படத்துக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் திரைப்படத்துக்கு இசை, விஜய் அவர் கூட அம்மா சோபா அவர்கள் கதை, அதேமாரி இந்த திரைப்படத்தோட திரைக்கதையை வந்து நம்ம கருணாநிதி அவர்கள். ஸோ இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் ஹிட்டு, 4.25 கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து இடம் பெறாத சட்டம் ஒரு விளையாட்டு. ஃபஸ்ட்டு நம்பர் 1 திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட மனிதன் திரைப்படம். அதேமாரி நம்பர் 1 ஹீரோ அப்படின்றதும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் 1987. அதற்கு அடுத்தபடியான இடத்துல தான் வந்து உலக நாயகன் கமலஹாசன் அவர்களோட திரைப்படம் இருக்குது. ஸோ அதுதான் நம்பர் 2 நாயகன். அதேமாரி நம்பர் 2 ஹீரோ வந்து கமல் அவர்கள் தான். ஸோ இதுவும் வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டே தான் வந்து ஆகணும். இவங்க 2 பேர்த்துக்கு அடுத்து தான் நம்ம புரட்சி கலைஞர் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து வருவார். ஸோ கேப்டன் அவர்களோட உழவன் மகன் திரைப்படம் 3ஆவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு. அதேமாதிரி 3ஆவது ஹீரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அந்த 1987. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறைய பேருக்கு வந்து உழவன் மகனுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏன்னா பழைய வீடியோக்கள் நிறைய பேர் வந்து போட்டு சண்டை போட்டிங்க. பட் இருந்தாலும் பரவாயில்லை. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நன்றி. தேங்க்ஸ்.